இங்க வந்துடும் என்பதே அவர் அறிவார். ஏன்னா அந்த ஞானம் அந்த தஜுதி அம்சால் என்ற பாடத்துல சொல்லிக் கொடுக்குறாங்க. அந்த தஜுதி அம்சால் என்றால் அம்சால்கள் புதுப்பிக்கிறது. அப்ப இந்த இடத்துல காட்டக்கூடிய ஒரு தோற்றத்தை அல்லாஹ் நினைச்சா இதே வினாடி அடுத்த வினாடி அமெரிக்கால கூட காட்டலாம். ஏன்னா அமெரிக்காலே அப்படி உஜூதான் இருக்குது. உஜூதுக்கு மத்தியில ஹலா இல்ல, இடைவெளி இல்ல, ஒரே உஜூது ஒரே தர மாதிரி. அப்ப இங்கேயும் உஜூதா, அமெரிக்கால உஜூதா, நடுவில் எங்க இடைவெளி இருக்கு? இடைவெளியே இல்ல. அதே மாதிரி அப்பதால உஜூதா எங்கும் நிறைந்திருக்கிறது. உஜூது வேற பொருளா இருக்குமே தவிர உஜூதா தான். உஜூது வேற பொருள்ல காட்டுமே ஒழிய உஜூதா தான் இருக்கும். அது நடுவில் இடைவெளி கிடையாது அந்த உஜூது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பில்கீசுடைய சிம்மாசனத்தை கொண்டு வரும். பில்கீசுடைய சிம்மாசனத்தை கொண்டு வரணும். அவங்க நபி முஅஜிஸாவுடையவர்கள். அவங்களே கொண்டு வந்திருக்கலாம். அவங்களே கொண்டு வந்திருக்கலாம். இருந்தாலும் சபையை கேட்டாங்க. யார் உங்களை யார் கொண்டு வரும்? யார் உங்களை கொண்டு வருவாங்கன்னு கேட்டாங்க. கால இஃப்ரீத்து மினல் ஜின்னி ஆனா ஆத்திக கப்ல மின் தகும மின் மகாமி. நீங்க இந்த சபையை விட்டு கலையிறது எந்திரிக்கிறது நான் கொண்டாந்துறேன். இந்த சபையை விட்டு கலைந்து நீங்க எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நான் கொண்டாந்துறேன் அப்படின்னு சொல்லிச்சு. சர்க்கார் சொன்னாங்க இன்னும் துரிதமா வரும். சர்க்கார் சொன்னாங்க இன்னும் துரிதமா வரணும். வைத்திருந்த ஒருவர் சொன்னார், நான் கொண்டு வரேன். நீங்க கண் இம்மை சிமிட்டுறதுக்கு முன்னாடி சொல்லி முடிச்சு உடனே இந்த மசாலா தான். அது இந்த மசாலா தான். அவ பாருங்க, அந்த அவங்க பல்கீஸ் நாட்டுல இருந்த அந்த சிம்மாசனத்தை கதவையும் திறக்கல, அந்த பூட்டையும் திறக்கல, அந்த ரூமையும் திறக்கல. அந்த ரூம்குள்ள இருந்து அதெல்லாம் பூட்டுற மாதிரியா இருக்குது. ஆனா அடுத்த வினாடி இவங்க வீட்டுல காட்சி அளிக்குது. எஜமானுடைய சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய சிம்மாசனத்துக்கிட்ட அந்த சிம்மாசனம் இருக்கு. அப்படின்னா அர்த்தம் என்ன? அந்த வினாடி ஹக்குடைய தஜல்லி ஒவ்வொரு வினாடியும் தஜல்லி ஆகிட்டே இருக்குதுங்க. அதாவது அந்த வஸ்து மாட்டிக்கல. அப்படி உஜூதுல மசலா என்ன காலல்லதி இந்தஹு இல்முல் கிதாப். அதான் அசல் மசலா. நீ அதை உடனே போறீங்க. காலல்லதி இந்தஹு இல்முல் கிதாப். இஃப்ரீத் சொன்னது தக்குமா மின் மகாமிக்கு. நீங்க இந்த சபையை விட்டு எழுந்திருப்பது முன்பாக கொண்டு வச்சு இல்ல இன்னும் சீக்கிரமா வரணும். காலல்லதி இந்தஹு இல்முல் கிதாப் ஆனா ஆத்திக நான் கொண்டு வர்றேன். கபலை ஏற்பட்ட இலைக்க தரப்பு பார்வை திரும்பத்துக்குள்ள கொண்டாந்து வச்சு என்ன அது என்ன மசாலா எடுத்துட்டாங்க? ஒவ்வொரு செய்யும் ஒவ்வொரு வினாடியும் இல்லாம ஆயிடுது, பானி ஆயிடுதுங்க. அதே வினாடி பாக்கியாகும். இப்ப அந்த எந்த வினாடி அங்கே பானியாச்சோ அந்த வினாடி அதுக்கு பக்காவை இங்கே கொடுத்துடும். சொன்னாங்க ஜுனைதுல் பகதாதி ஹனீஃபா கண்டிக்கிறதுக்கு கூப்பிட்டாரு பேசுறது. சும்மா மேடையில மெம்பர்ல பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு மெம்பர் உங்கள்கிட்ட இருந்து ஆட்சி என்கிட்ட இருக்கு நான் பேசுறேன்னு சிபிலி ரஹமத்துல்லாலே கூட போயிட்டாங்க. அவங்க போய் நின்ற இடம் ரத்தன கம்பளம் கிடைச்சது. அதுல ஒரு சிங்க பூர்வம் போட்டு அதுக்கு மேலதான் நின்றா. அவர் டாஸ் பூசிட்டு கொஞ்சம் ஷேக ஜுனைதுல் பகதாதி பேச ஆரம்பிச்சார். ஹலீஃபா அது கீழே பார்த்தான். அவங்க பார்த்தா சிங்க உருவம் காலாண்ட ஒரு தட்டு தட்டினா ஷேக் இப்படி பேசுறா பார்த்து சும்மா இருக்கிறியா சிங்கமா இருக்கு. உஜூது கொடுக்கறதுங்க. உஜூது எங்கேயுமே இமயமலைன்னு தேடி வாங்கிட்டு வரணும். எங்கேயுமே இருக்குல்ல. விளங்குதுங்களா? என்ன விளையாண்டுட்டு போயிட்டாங்க. சிங்கத்தை பார்த்தோன்னா அவன் வந்துச்சு ஓடுறான். பேஷனாவது பீஸாவது ஓடுறான். சர்க்கார் பார்ப்பாங்க ஜெண்டது பார்த்தாரு. நீங்க எதுவும் சேஷ்ட பண்ணீங்களான்னு கேட்டா இல்ல எஜமானே இந்த உருவம் இங்க கடந்துச்சு அது நான் கிளப்பி விட்டேன் அப்படின்னு அப்பதான் சொல்றேன். அப்ப சர்க்கார் உடனே சிங்கத்துக்கு முன்னாடி தட்டி உஜூது சல்பு செஞ்சுட்டாங்க. மறுபடியும் உருவம் விளங்குச்சிங்களா? அப்புறம் அரசு அங்கே எட்டிட்டு பார்த்தா காணும் ஹலிஃபா. சிங்கத்துக்கான ஒண்ணுங்கன்னா வந்துட்டான் தெரியும். என்ன 2 பேரும் மந்திர வேலைகள் செஞ்சு இங்க மிரட்டுறீங்களான்னு கேட்டான். அவர் ஜுனைதுல் பகதாதி அரசர் இவர் இந்த சீடர். அரச சபையினுடைய மரியாதைகள் தெரியாது. அதனால எங்க வெளியில இருந்து காட்டுல இருந்து பிடிச்சிட்டு வந்தேன். உங்க ரத்தன கம்பளத்தில் இருக்க அதுக்கு உஜூதை கொடுத்து கிளப்பி விட்டாரு. எங்க அது போச்சுன்னு சொன்ன நான் முதுகுல தட்டி அதை மறுபடியும் உஜூதை வாங்கிட்டேன். அப்பதான் கண்டிப்பா ஓடி வந்து காலில் விழுந்தாரு. சொன்னாரு எப்பாப்பா உஜூதை கொடுக்கும் 2 பேரும் கொடுத்துருக்கு. உங்கள்கிட்ட ஏத்துக்கிறது பாகத்துக்கிறது தமிழ் என்ன வேடிக்கை காமிச்சு நாம தான் பல்ல அடிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டே வா. என்கிட்ட ஒரு ஆளு தன்னை ரொம்ப பெருசா பேசிட்டான். நாங்கள் வேலை செய்யற மணல் 2 கைப்பிடி எடுத்து இது சீனியாகவோ அரிசியாகவோ ஆக்கிடும்.
உங்க வித்தையெல்லாம் அவர் பேசி உஜூது தான் மாறுது. உஜூது எப்பொருளாவும் மாறு. உஜூது மாறவே மாறும். நான் தகையவன் அட்டபத்தம். இதை 2 கைப்பிடி மணால சீனி ஆக்கி இது அரிசி ஆக்கி. அப்ப நீ எவ்வளவு சொன்னாலும் ஒண்ணு நம்பலாம். وحكمة إيجاد الأمثال في مكان عن مكان من غير نقل وحمل. அதை சுமந்து கொண்டும் வராமல் அதை எடுத்துக்கொண்டும் வராமல் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திலே அந்த தோற்றங்களை உருவாக்குவது எப்படி என்ற அந்த ஞானங்களை அறிவார். கமா அலிமஹா ஆசிஃப் பின் பர்கியா சாஹிபு சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இது எப்படி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தோழரான ஆசிஃப் பின் பர்கியா அவர்கள் இந்த கலையை இந்த பாடத்தை அறிந்திருந்ததை போன்று கமா அக்பரு ஹிகாயத்தன் அன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் லம்மா கால லிமலைஹி ஐயுக்கும் யதீனி பிஅர்ஷின் அர்ஷி பில்கீஸ். பில்கீஸுடைய அர்ஷை என்னிடத்திலே யார் கொண்டு வருவது என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட பொழுது கபல யதூனி முஸ்லிமி அவரெல்லாம் முஸ்லிமான நிலையில் என்னிடத்திலே வந்து சேருவதற்கு முன்னால் அந்த பில்கீஸுடைய அந்த அரிசை அந்த சிம்மாசனத்தை என்னிடத்திலே யார் கொண்டு வருவது என்று நபி அவர் கேட்ட பொழுது காலல்லது இந்தவோ இல்மும் எனும் கிதாபி அனா ஆத்திக பிஹி கபல எர்தத்த இலைக்கு தரப்புக. கிதாபிலிருந்து ஒரு இல்மு கொடுக்கப்பட்ட அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய கண் பார்வையை மூடி சிமெட்டி துறப்பதற்கு முன்னால் மீண்டும் அதை நான் உங்களுக்கு அதை அப்படியே இங்கே கொண்டு வந்து விடுகிறேன் என்று அவர்கள் சொன்னார்கள். சொல்லி கொண்டு வச்சுட்டாங்க. பலமார் ஆகும் முஸ்தகரன் அவர்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுக்கு முன்னால் அது நின்ற காட்சியை பார்த்த பொழுது இந்த பைத்துல் முகத்தஸ் இலல் யமனி மசீரத்த ஷஹரின். பைத்துல் முகத்தஸுக்கும் யமன் நாட்டுக்கும் மத்தியிலே ஒரு மாத தொலைவு இருக்கும் தொலைவு இருக்கிறது. அவ்வளவு நீண்ட தொலைவிலிருந்து கண் சிமிட்டும் நேரத்தில் அந்த சிம்மாசனம் முன்னாடி வந்த பொழுது சொன்னார்கள், ஆலஹாதாமின் பதுலி ரப்பி, ரப்புடைய பதுலாயம். நான் அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்யறேனா, இது நன்றி கேட்டதனமா, இது என்ன திறமைன்னு பேசிக்கிறேனா என்று அல்லாஹ் தஆலா சோதிப்பதற்காக வேண்டி எனக்கு கொடுத்தா அல்லாஹ் இது ஆகிய பதுலு என்று அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ومن شكر بشهود قدرته وحكمته فإنما يشكر لنفسه. யார் இந்த இடத்திலே உடனே அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய குதிரத்தை ஹக்குடைய குதிரத் என்று விளங்கி, இது ஹக்குடைய ஹிக்மத் என்று விளங்கி அந்த இடத்திலே ஹக்கை யார் தரிசிக்கிறார்களோ நிச்சயமாக அவர் அதனால் அந்த சுக்ர் செய்தால் பலன் அவருக்கு தான் கிடைக்கும். ஒமன் கஃபர யார் அல்லாஹ்வுக்கு நன்றி கேட்டதனமா நடந்து கொள்கிறார்களோ, புகரான நியமிஹி அல்லாஹ்வுடைய நியமத்துகளுக்கு நன்றி பாராட்டாமல் இருப்பது மூலம் நன்றி கெட்டத்தனமா நடந்துக்கிறது மூலமாக பைன்ன ரப்பி கனியுன் கரீம். அப்படி நன்றி கெட்டத்தனமா நடந்ததால அல்லாஹ்வுக்கு எந்த விதமான அல்லாஹ்வுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. அப்ப உலகத்தார் நன்றி விட்டும் அல்லாஹ் தஆலா கனியாக தேவையற்றவனாக இருக்கிறான், அவன் கரீமான சங்கையானவனாக இருக்கிறான். அப்ப நாம நன்றி செலுத்தின் மூலம் அல்லாஹ்வுடைய புகழ் உயருது, அவன் ஷான் உயருது கிடையாது. நன்றி எதுக்கு? இவனுக்கு தான் நன்றி. மூச்சுடைய வழியில இது அல்ஹம்துலில்லாஹ் நன்றி. என்ன சுக்ர் எப்படி செய்ய சொல்றாரு? ஷுஹூதி அசல்ல விட்டுறீங்க நீங்க. வமன் ஷக்கர பிஷுஹூதி குத்ரத்திஹி வ ஹிக்மத்திஹி. ஏ போலோ அவனுடைய குதிரத்தையும் அவனுடைய ஹிக்மத்தையும், ஹிக்மத்னு சொன்னா அவன் ஞானம், ஹிக்மத்னா தந்திரம் மந்திரம்னு சொல்லக்கூடாது, அவனுடைய ஞானத்தையும் கொண்டு ஷுஹூத் செய்யறான். அவனுக்கு அல்லாஹ் தஆலா ஷுஹூத், அதாவது சுக்ர் செய்யக்கூடியவர்களுக்கு என்ன வாக்குறுதி? அசீதன், இன்னும் அதிகமா கொடுக்கும். அப்ப அல்லாஹ்வுக்கு நம்மளுடைய சுக்ர் அதிகமா, நம்ம சுக்ர் அல்லாஹ்வுக்கு தேவையில்லை, சுக்ர் செய்வதால நமக்கு தான் அது பிரயோஜனமாக ஆகுது. ஏன்? அல்லாஹ் தஆலா கனியா இருக்கிறான், கரீமாக இருக்கிறான். அடியார்கள் அனைவருடைய வணக்க வழிபாடுகளை விட்டும் அல்லாஹ் தஆலா தேவையற்றவனாக இருக்கிறான். இப்ப நாம் வணக்கம் செய்வதனால் அல்லாஹ்வுடைய ஷான்ல உலக மக்கள் எல்லோரும் வணக்கம் செய்வதனால அல்லாஹ்வுடைய அந்தஸ்து அதிகமாகிறது இல்லை. உலக மக்கள் எல்லாரும் அல்லாஹ்வுக்கு குஃப்ர் செய்வதனால அல்லாஹ்வுடைய ஷான்ல அந்தஸ்துல எந்த குறையும் வர்றது கிடையாதுன்னா. وقال موسى إن تكفروا ومن في الأرض جميعا. وقال موسى إن تكفروا ومن في الأرض جميعا. فإن الله لغني حميد. فإن الله لغني حميد.
இதை ஹிகாயத்தன் அண்ணல் பெருமானாருக்கு சொல்லி காட்டுறான். இதை ஹிகாயத்தன் அண்ணல் பெருமானாருக்கு சொல்லி காட்டுறான். சகோதரர் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க பாருங்க நபியே. உங்க சகோதரர் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க பாருங்க நபியே. நீங்க என்னது எல்லாரும் அமல் செஞ்சுதான் ஆகணும்னு என்னத்துக்கு நீங்க இப்படி நிக்கிறீங்க? நீங்க எதுக்கு எல்லாரும் அமல் செஞ்சுதான் ஆகணும் ஏன் கவலைப்படுறீங்க? உங்க சகோதரர் மூசா என்ன சொன்னாங்க பாருங்க. உங்க சகோதரர் மூசா என்ன சொன்னாங்க பாருங்க. நீங்க அமலை வற்புறுத்துற அதே நேரம் நான் அமல் தேவையற்றவங்கிறதே நீங்க விளங்குங்க. நீங்க அமலை வற்புறுத்துற அதே நேரம் நான் அமல் தேவையற்றவன்றே விலைக்கு விடுங்க. நீங்க அப்ப உலக மக்கள் எல்லாருடைய அமல் எனக்கு தேவையில்லைன்ட்டு அல்லா தஆலா அமல். அப்ப அமல் அல்லாஹ் செய்ய வைக்கிறான்னா அதுவும் அல்லாஹ்வுடைய கிருபை. அல்லாஹ் தஆலா நமக்காக செய்ய வைக்கிறான். அது நமக்காக அல்லாஹ் தஆலா செய்ய வைக்கிறான். அமல் இல்லைன்னு சொன்னால் மனசுக்கு நிம்மதி வராது. மனசுக்கு நிம்மதி வராது. என்ன ஏன் நிம்மதி வராது? கரிமா சொன்னா சரியா போச்சா? சொர்க்கம் நுழைஞ்சிருவோமா? வசுவாசங்களை போட்டுக்கிட்டே இருப்பான். விளங்குறீங்களா? இப்ப அமைதி எதனால வருது? ஒரு மனுஷனுக்கு அல்லாஹ் தஆலா ரிஸ்க் கொடுக்குறாங்க. எல்லாத்துக்கும் தெரியும். யாருக்காக எவ்வளவு சந்தேகம் இல்லை. மாமின் தாபத்தின் எல்லா அலல்லாயி எல்லா ஜீவராசியோட ரிஸ்க் அல்லாவுடைய பொறுப்புல இருக்கு. இப்ப நாம ஏன் சம்பாதிக்கணும்? ஏதாச்சும் ஒரு வெத்தலைப்பா கடை வச்சாலும் மன சாந்தி வரும். ஒரு மளிகை கடை வச்சிருந்தாலும் சாந்தி வரும். இல்ல இங்கேருந்து துபை நாட்டுக்கு போய் சம்பாதிச்சாலும் சாந்தி வருது. அல்லாஹ் தான் கொடுக்குறான். அப்ப அல்லாஹு தஆலா அஸ்பாபு மூலியமாக கொடுக்குறான். அஸ்பாபு இல்லாமலும் கொடுப்பான் அவசியப்பட்டான். அல்லாஹ்வுடைய சுன்னத் என்ன? அஸ்பாபுகள் மாறலாக கொடுக்கிறது. அதனால ஒரு அஸ்பாபு தேடினால் அஸ்பாபு செஞ்சா ஒரு மனசுக்கு சாந்தி. அதே மாதிரி இப்ப நாம ரமலான் நோன்பு வச்சு எவ்வளவு மன அமைதியா இருக்கிறேன். நிச்சயமா நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிச்சுட்டான் இந்த புனித ரமலானை கொடுக்கும். இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான்ல நம்மள நோன்பு நோருக்கு வச்ச ரப்பு, தராவி தொழு வச்ச ரப்பு, திக்ர் சிக்ர் செய்ய வச்ச ரப்பு, பயான் விடிய விடிய நம்ம தாலிம் நசீத் கேட்க வச்ச ரப்பு, நம்மளை கட்டாயம் அல்லாஹ் நரகத்தை விட்டு காப்பாற்றுவான், சோனப்பதி கொடுப்பான் என்று ஒரு ஆறுதல் வருது இல்ல. இந்த ஆறுதலை நீங்கள் உண்டாக்கி கொள்வதற்காக அமல கடமையாக்கணும். من شكر فإنما يشكر لنفسه من عمل صالحا فلنفسه ذاك بالجني. وهو الذي أنشأ السحاب الثقال وهو الذي أنشأ جنات معروشات غير معروشات. அல்லாஹ் தான் கனமான அந்த மேகங்களை அல்லாஹ் உண்டாக்குகிறான். அவன் தான் நெருக்கமான கிளைகள் உள்ள இன்னும் கிளைகள் இல்லாத தோட்டம் துறவுகளை அல்லாஹ் உண்டாக்குகிறான். ஒவ்வொரு அன்ஷாஹு ஹல்கன் ஆகர. அல்லாஹ் தஆலா தான் ஒவ்வொரு படைப்பாக மாற்றி மாற்றி படைத்து பரிபூர்ணமான படைப்பாக அவர்களை மாற்றுகிறான். தபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் ஹாலிகீன். படைப்பாளர்களில் மிக சிறந்தவனான அந்த அல்லாஹ் தஆலா கண்ணி மகத்துவம் மிக்கவனாக இருக்கிறான். அல்லதீன ஹும் மதாஹிரு சுன்இல்லாஹி. அல்லாஹ் தஆலா ஹாலிகீன்கள் என்று யாரை சொன்னான்? அவர் படைப்பாளர்கள் என்று அல்லாஹ் யாரை சொன்னான்? அவர்கள் அல்லாஹ் தஆலாவுடைய செயலுக்கு மظهர்களாக வெளிப்பாடுகளாக இருக்கிறார்கள். காலிக் என்ற பெயருக்கு மظهர்கள். காலிக் என்ற பெயருக்கு மظهர்களாக இருக்கிறார்கள். ஏரோப்ளேன் செய்றவனா அல்லாஹ் காலிக்ங்கற இஸ்முக்கு மظهர். ஏரோப்ளேன் செய்றவனா அல்லாஹ் காலிக் என்ற இஸ்முக்கு தான் மظهரா இருக்கிறான். ஸ்கூட்டர் செய்றவனா அல்லாஹ் காலிக்ங்கற அந்த இஸ்முக்கு மظهர். ஸ்கூட்டர் செய்றவனா அல்லாஹ் காலிக் என்ற அந்த இஸ்முக்கு தான் மظهரா இருக்கான். பேனா பென்சில் கடிகாரம் செய்றவனா அந்தந்த வஸ்து அல்லாஹ்வுடைய காலிக்ங்கற இஸ்முக்கு மظهர். பேனா பென்சில் கடிகாரம் செய்றவனா அல்லாஹ்வுடைய காலிக் என்ற அந்த இஸ்முக்கு தான் மظهரா இருக்கான். இப்ப கண் பார்க்க அமெரிக்காக்காரன் ஏரோப்ளேன் செய்யறான். ஏன்னா கண் பார்க்க அமெரிக்காக்காரன் ஏரோப்ளேன் செய்யறான். சைனா பிளாக் கடிகாரம் எல்லாம் பார்த்தோம்னு சொன்னா மேட் இன் ஸ்விஸ், கடிகாரம் பார்த்தா மேட் இன் பிரான்ஸ், மேட் இன் பிரிட்டன் போட்டு தான் போட்டுருக்கு. அல்லாஹ் செஞ்சான்னு போடல. அல்லாஹ் வந்து செய்யறத நம்ம கண்ணாலையும் பார்க்கணும். அல்லாஹ் செய்யறத நம்ம கண்ணாலையும் பார்க்கணும். அல்லாஹ் மظهர்களை முற்படுத்தி தன்னை மறைக்கிறான். அல்லாஹ் மظهர்களை முற்படுத்தி தன்னை மறைக்கிறான். இல்ம தேடி விளங்கு. இந்த மظاهرல முஹிர் தான் இருக்கிறான். இல்ம தேடி விளங்கு. இந்த மظاهرல முஹிர் தான் இருக்கான். விளங்குறான். அதுக்காக தான் அல்லாஹ் தஆலா படைத்தான். இவனை ஹலீஃபாவாக்குறது அதுதான். இவனை ஹலீஃபாவாக்குறது அதுதான். அவனுடைய அஸ்மாக்களை இவன் பிரதிபலிச்சு காட்டணும். அல்லாஹ்வுடைய அஸ்மாக்களை இவன் பிரதிபலிச்சு காட்டணும். அதுக்கு தான் அல்லாஹ் தஆலா படைத்தான். ஆக அல்லாஹ் ஹலீஃபாவாக்குனாங்க. அதுதான் அல்லாஹ் தஆலா மனுஷனை ஹலீஃபாவாக்குறான். ஷேഖுடைய ஹலீஃபாங்கிறது. ஷேഖுடைய ஹலீஃபானா யாரு சொல்றது? இப்போ நியாயமா பயான் 2 நாள் கேட்டது இல்ல. ஹலீஃபாவாக முஹம்மது தான் இருக்கு. அப்படியே பிரதிபலிச்சாருங்களே. ரெக்கார்டுல பிடிச்ச மாதிரி அவர் தான் கண்டிப்பாக அல்லாவை பிரதிபலித்து காட்டுவதற்காகத்தான் ஆதமை படைத்தான் அல்லாஹ். அதனால பனி ஆதம் அந்த வேலையை தான் செய்யறாங்க. எங்கே பார்த்தாலும் என்ன வேலை செய்யறாங்க? அல்லாவுக்கு பிரதிநிதியாக இருந்து அவனுடைய காலிகியத்துக்கு மலஹாராக இருந்து தக்லீக் செய்யறாங்க.
அவர்களை மஜாதன் காலிகாக ஏற்றுக்கொண்டான். அதனால அவர்களையும் மஜாதன் அல்லாஹ் காலிகாக ஏற்றுக்கொண்டு காலிசீன் என்று சொல்லுகிறான். இல்லைன்னா காலிசின் ஜம்மு எங்க இருக்கு? இல்லைன்னா காலிசின் ஜம் எங்க இருக்கு? அல்லாஹ் காலிக்கு குல்லி ஷை. அல்லாஹ் காலிக்கு குல்லி ஷை. எல்லா வஸ்துக்களையும் அல்லாஹ் தான் படைச்சான். எல்லா வஸ்துவையும் அவன் தான் படைச்சான். காலிசின் எப்படி ஒத்துக்கிறான்? காலிசின் எப்படி ஒத்துக்கிறான்? அல்லாஹ் தாலா தன்னுடைய ஹலீஃபாக்களையும் காலிகா ஏத்துக்கிறான். தன்னுடைய ஹலீஃபாக்களையும் காலிகா ஏத்துக்கிறான் அல்லாஹ் தாலா. ஆனா ஃபதபாரக ஃபதபாரக்கல்லாஹ் அவன் உயர்ந்தவன். அவன் உயர்ந்தவன் தான். பரக்கத்துவாய். நீ சுயமா செய்யல, சுயமா செய்யறது நம்ம. அல்லது மதாஹிரு சுனஇல்லாஹி, இவர் அல்லாஹ்வுடைய செயல்பாட்டுடைய வெளிப்பாடுகளாக இருக்கிறார்கள். யஸ்னஊன மசானிஅ, அவர்கள் எத்தனையோ பொருட்களை தயார் செய்கிறார்கள். வல்ல ஆராத்தில் ஹிக்மா, இன்னும் தொழிலுக்கான கருவிகளை தயார் செய்கிறார்கள். அல்லதி தஹியருல் உகூல், அறிவுகள் எல்லாம் தடுமாற செய்தனவே. அப்படிப்பட்ட எத்தனையோ வஸ்துக்களை இந்த மனிதர்கள் படைக்கிறார்கள். வமா தாலிக இல்லா ஸுஹூருஹு பி சிஃபத்தி ஹிக்மத்திஹி, இது அல்லாஹ் தஆலாவுடைய ஸுஹூர் தான், இது அல்லாஹ்வுடைய வெளிப்பாடுகள் தானே தவிர வேறொன்றில்லை. அவனுடைய ஹிக்மத் என்ற சிஃபத்தை கொண்டு அல்லாஹ் தஆலா வெளியாக இருக்கிறான். பி பாதி மதாஹிரி, தன்னுடைய சில மதுஹர்கள் சில வெளிப்பாடுகள் அல்லாஹ் வெளியாக இருக்கிறான். ஏனென்றால் யுரா தாத்தஹுல் ஹிக்மிய்யா, ஹிக்மத்துகள் நிறைந்த ஞானங்கள் சூழ்ந்த அவனுடைய தாத்தை தரிசிப்பதற்காக வேண்டிய அல்லாஹ் தஆலா இதில் வெளியாக இருக்கிறான். அவனுடைய அத்தனை செயல்பாடுகளுக்கு மத்தியிலே அவனுடைய தாத்தை பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறான். அல்லாஹ் தஆலா உலகத்திலே எந்த வஸ்துவையும் வெளியாக்கவில்லை. அது அல்லாஹ்வுடைய இலாஹியத்தான சிபத்துகளுடைய தோதுவாக, ஒவ்வொரு சிபத்துக்கும் மதஹராகவே தவிர அல்லாஹ் தஆலா எந்த சிபத்தையும் அல்ல, எந்த வஸ்துவையும் அல்லாஹ் தஆலா வெளியாக்கவில்லை. காட்ட முடியாது சொன்னான். அல்லாஹ் ராசிக்கும், அல்லாஹ் தான் ரிஸ்க் கொடுக்குறது. ஏன்பா எப்பவாச்சும் வீட்டுல வந்து நான் தான் அல்லாஹ் ராசிக்கும் ரிஸ்க் கொடுக்குறல்லாம் நான் தான் இந்த கொடி ஒரு ரிஸ்க் ஒரு மூட்டை அரிசி கொடுத்தானா? எல்லாம் கொடுக்குறல்ல. இல்ல ஒரு கிலோ இறைச்சியாச்சு கொடுத்தானா? அப்துல்லாவும் அவனு தானே கொடுக்குறான். அவன் எங்கே? அவன் ராசிக்குங்கிற இஸ்முக்கு நிரூபணம் கொடுக்கிறவன் இவன். அதை பிரதிபலிக்க செய்வது, அந்த பேரை பாதுகாக்கிறவன். ஒன்னு நாள் தாங்க கலீஃபாங்கிற பேரு, அந்த ஒன்று நாள் தான் கலீஃபாங்கிற பேர் இவனுக்கு கிடைக்கும். அல்லாஹ்வுடைய ராஜிக் என்ற பெயரை இவன் பிரதிபலிக்கூடியனா இருக்கிறான் ஒவ்வொருத்தனும். அவனையும் ராஜிகா எடுத்துக்கிட்டான். அப்ப அவனையும் எல்லாம் ராஜிகா எடுத்துக்கிட்டான். வல்லாஹு கைருல் ராஜிக், வல்லாஹு கைருல் ராஜிக் என்று அல்லாஹ் சொல்றான். ரிஸ்க் கொடுக்கிறவர்கள் மேலாம்பரமான சிறந்தவன் மேலானவன் அல்லாஹ். ரிஸ்க் கொடுப்பவர்கள் மேலாம்பரமானவன் சிறந்தவன் அல்லாஹ்னு சொல்றான். ஏன்னா மத்தவன் அல்லாஹ்விட்ட வாங்கி கொடுக்குறான், மற்றவன்லாம் அல்லாஹ்ட்ட வாங்கி கொடுக்குறான். அல்லாஹ் யார்ட்டையும் வாங்கி கொடுக்குறான். அல்லாஹ் யார்ட்டையும் வாங்கி கொடுக்குறான். தன்னுடையதே கொடுக்குறான். அல்லாஹ் தன்னதை கொடுக்குறான். அல்லாஹ் அதனால எத்தனை ராஜிக் இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு ஈடாகாது. அதனால எத்தனை ராஜிக் இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு ஈடாகாதுன்னு எப்ப சொன்ன இந்த விஷயத்தை ஜும்மா தொழுக நேரத்துல பெருமான மெம்பர்ல நின்று இருக்க நேரத்துல தொழுகைய பெருமானாரை பயான் செய்யற நிலையில் அப்படியே நின்ற நிலையில் விட்டு விட்டு அவர்கள் சில பேர் போய் விடுகிறார்கள். வேடிக்கையோ அல்லது வியாபாரத்தையோ பார்த்தால் அதுல போய் ஈடுபடுறாங்க. ஏன்? ஏதாவது ரிஸ்க் கிடைக்கும்ன்றதுக்காக. அதுக்காக அல்லாஹ் கூப்பிட்டு என்ன சொன்னா, நீங்க அப்படி போகாதீங்க, நபியுடைய சமூகத்துல இருங்க. வல்லாஹு கைருர் ராஸிகீன், ரிஸ்க் கொடுப்பவர்கள் மா இன்தல்லாஹி குல் மா இன்தல்லாஹி கைரும் மினல் லஹ்வி வ மினத் திஜாரா. உன் திஜாரத்தை விடவும் லஹு தாப விடவும் அல்லாஹ் தஆலாட்ட என்ன இருக்கு? அது வாய்ந்த பக்கம் இல்லமா. கைருல் ராஸிகீன் ஜம்முல சொல்லு. வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன். ராஹிமீன் நிறைய இருக்கலாம். ராம் செய்றவன் அல்லாஹ் ஒருத்தன். மற்றவர்களும் அல்லாஹ்வுடைய கிருபையை பிரதிபலிக்கிறாங்களே, அவர்கள் எல்லாம் அல்லாஹ் தஆலா ராஹிமீன்ல சேர்த்துக்கிறாங்க. فجعل العوالم كلها من العرش الى ما تحت الثرى دوائر تدور بافلاكها حركه دوريه. அல்லாஹ் தஆலா முழு உலகத்தையும் அல்லாஹ் தஆலா ஆக்கினான். அர்ஷில் இருந்து கீழ்வானம் வரை கீழ் பூமி வரை உள்ள அத்தனையும் அல்லாஹ் தஆலா ஆக்கினான். தவாயிர ததூரு பி அஃப்லாகியா, அவற்றவற்றுக்கு ஒரு வட்டத்தை அல்லாஹ், அவைகளுக்கு சுற்றக்கூடிய ஒரு வட்டத்தை அல்லாஹ் தஆலா நிர்ணயித்தான்.
ஹரக்கத்தன் தௌரியத்தன் அவைகள் அதனுடைய வழிபாட்டிலே அதற்கு நிர்ணயிக்கப்பட்ட வழிகளிலே அவைகள் சென்று கொண்டிருக்கின்றன. அவைகளுக்குரிய வழியில் அவைகள் சென்று கொண்டிருக்கின்றன. இடம் மாறினா ஆக்சிடென்ட் ஆயிடும். இன்ன வரைக்கும் ஆகல வானம் பூமி. எல்லாம் சலாமத்தா சுத்தி, எல்லாம் சலாமத்தா வானம் பூமி இயங்கிட்டு. வா வா இன்னஹு லைஸ லஹா பிதாயத்துன் வலா ஹுக்மு தாயிரதி. வட்டத்துடைய சட்டம் என்னவென்றால் அன்னஹு லைஸ லஹா பிதாயத்துன் வலா நிஹாயா. அந்த வட்டத்துக்கு எது ஆரம்பம்னு சொல்ல முடியாது, எது முடிவுன்னு சொல்ல முடியாது. எல்லாம் ஒரே மாதிரி வட்டமா தான் இருக்கும். இப்ப இன்ன குல்ல ஜுஸின் மின்ஹா யஸ்லஹு லிஅன் யகூன பிதாயத்தன் வ நிஹாயா. அந்த வட்டத்துல எந்த ஒரு பகுதியை பார்த்தா அது ஆரம்பம்னு சொல்லலாம், அதை முடிவு என்று சொல்லலாம். வஹாதா அதல்லு தலாயிலி அலா வஹ்தத்தி வஜூதிஹி ஃபில் மௌஜூதி குல்லி. இது ஹக்கு தஆலா அனைத்து மௌஜூதுகளையும் அவனுடைய உஜூத் தான் வஹதத்துல் உஜூதாக, ஒரே உஜூதாக ஹக்கு தஆலாவுடைய உஜூத் தான் இருக்கிறது என்பதற்கு அது ஆதாரமாக இருக்கும். வலிதா கால இதனால்தான் அல்லாஹ் சொன்னான் பைனமா துவல்லு ஃபதம்ம வஜ்ஹுல்லாஹ். உலகத்துல எந்த ஒரு பகுதியை நீங்க பார்த்தாலும் ஹக்கு தஆலாவுடைய வஜ்ஹு தான், அவனுடைய உஜூத் தான் காட்சி அளிக்கிறது என்று சொன்னான். கால இன்னும் சொன்னான் வஹுவ மஅக்கும் ஐனமா குன்தும். நீங்கள் எங்கிருந்தாலும் அவன் உங்களோடு இருக்கிறான் என்று அல்லாஹ் சொன்னான். வகால இன்னும் சொன்னான் வல்லாஹு மின் வராஇஹிம் முஹீத். அவர்களை சூழ அல்லாஹ் தான் சூழ்ந்துள்ளான் என்று அல்லாஹ் கூறுகிறான். ஃபஅஸ்பத அன்ன குல்ல ஷைஇன் வஜ்ஹு. அது அல்லாஹ் தஆலா இங்கே சாபித்தாக்குகிறான். ஃபஅஸ்பத அன்ன குல்ல ஷைஇன் வஜ்ஹு. ஒவ்வொரு வஸ்துவும் அல்லாஹ் தஆலாவுடைய திருமுகம் தான் என்று அல்லாஹ் சாபித்தாக்குகிறான். பிகௌலிஹி ஃபதம்ம வஜ்ஹுல்லாஹ். அவருடைய இந்த சொல்லை கொண்டு அந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய வஜ்ஹு தான் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்வதன் மூலமாக அப்ப எந்த வஸ்துவை நீங்க பார்த்தாலும் அது அல்லாஹ்வுடைய வஜ்ஹுல்லா தான். அல் முராது பில் வஜ்ஹி தாத்துஹு தஆலா. அல்லாஹ்வுடைய தாத் தான் வஜ்ஹு என்பதை கொண்டு நோக்கமாக இருக்கிறது. காத்தமுடி அதை சொல்கிறார். வ இன்னஹு வஜ்ஹு குல்லி ஷைஇன். அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு வஸ்துவுடைய வஜ்ஹாக அல்லாஹ் தஆலா இருக்கிறார். சுப்ஹானல்லாஹ். முகமாக அல்லாஹ் தஆலா இருக்கிறான். வஹுவ மஅக்கும். அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான் என்று சொல்லிக் கொண்டு வஹுவ முஹீத்துன், அவன் சூழ்ந்தும் இருக்கிறான். வஇதா கால ஹுவ ல்லாஹிரு ஃபீ சூரத்தி குல்லி ஷைஇன். ஒவ்வொரு வஸ்துவுடைய தோற்றத்திலும் அவன்தான் வெளியாக இருக்கிறான். வஹுவல் பாத்தினு பி ஹுவியத்திஹி அல்லதி ஹிய வஜ்ஹு குல்லி ஷைஇன். அந்த வஸ்துவுடைய ஹுவியத்தாக, அந்த வஸ்துவுடைய உஜூதாகவும் அவன்தான் இருக்கிறான். அது அந்த வஸ்துவுடைய அசலாக இருக்குமே, அந்த உஜூதாகவும் அவன்தான் இருக்கிறான். சொன்னான் அல்லாஹ் நாடாமல் நீங்கள் யாரும் நாடுவதில்லை என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். அப்ப நம்முடைய நாட்டமே அது அப்படி நாட்டமாகத்தான், அப்படி நாட்டத்துடைய வெளிப்பாடாகத்தான் இருக்கிறது. கால இன்னும் சொன்னால் குல்லு ஷைஇன் ஹாலிகுன் இல்லா வஜ்ஹு. அனைத்து வஸ்துக்களும் அழிந்து போகக்கூடியதா இருக்கிறது அல்லாஹ்வுடைய உஜூதை தவிர, அவனுடைய தாத்தை தவிர. அப்ப தாத்திலே காணப்படக்கூடிய இந்த ஆயிரக்கணக்கான தோற்றங்கள் எல்லாம் வினாடி அல்லாஹ் நினைத்தால் ஒரு வினாடியில மறைந்து போய்விடும். அந்த உஜூத் அங்கதான் இருக்கும், உஜூத் எங்கேயும் காண போகாது. ஒவ்வொரு வஸ்துவும் அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு வஸ்துவும் அழிந்த நிலையிலேயே இருக்கிறது. இந்த வஸ்துவும் உஜூதுல தனக்கென்று ஒரு இடத்தை பிடித்துக் கொள்ளல. உஜூதுல அப்பதால காட்டுகிற காலம் எல்லாம் அது காட்சி எடுத்துக்கொண்டே இருக்கிறது. அவ்வளவுதான். அவன் கோடி வருஷம் இருந்தாலும் இருக்கலாம், அவன் கோடி வருஷம் வச்சிருந்தாலும் நல்லா வச்சிருக்கலாம். அந்த உருவத்துக்கு உஜூத் சொந்தமாக, அந்த உருவத்துக்கு அந்த உஜூத் சொந்தமாகாது. இரவெல்லாம் காட்டுவான், இரவெல்லாம் காட்டுவான் அந்த அவள் தான். ஐ வஜ்ஹுதாலிக ஷைஇ. அந்த வஸ்துடைய அந்த வஸ்துடைய மதஹராக வஜ்ஹாக அல்லாஹ் தஆலா இருக்கிறான். வஹுவ வஜ்ஹுஹு வஹுவ வஜ்ஹுல் பாத்தினு. அவன்தான் அந்த வஸ்துடைய வஜ்ஹே பாத்தினாக வஜூதாகவும் இருக்கிறான். வ இன்னமல் ஹாலிகு வஜ்ஹுஹு லாஹிரு. உண்மையில் அழியக்கூடியதாகிறது அந்த வஸ்துவுடைய வெளிப்படையான தோற்றம் தான் அழிகிறது. அல்லது சூரத்து குல்லி ஷைஇன். ஒவ்வொரு வஸ்துவுடைய தோற்றமாக இருக்குமே, தோற்றங்கள் தான் மாறிக்கொண்டிருக்கிறது, அழிகிறது, உண்டாகிறது தவிர உண்மையில் இங்கு எதுவும் அழிவது கிடையாது, உண்டாவது கிடையாது. அதுவும் அல்லாஹ்வுடைய அந்த குறிப்பு, அந்த அவனுடைய வஜ்ஹுடைய அந்த குறிப்பு, அந்த தோற்றம் என்ற அந்த குறிப்பு இருக்கிறதே, அது போகிறதே ஒழிய உஜூதில் எந்த விதமான மாற்றமும் ஏற்படுவது கிடையாது. கல்பஹரி, கடலை போல, லஹர ஃபீ சூரத்தில் மௌஜி. அந்த கடல் அலை என்ற அந்த தோற்றத்தில் அது வெளியாகிறது. ஹலகத் சூரத்துஹு. அந்த கலையுடைய தோற்றம் அழிகிறது. வமாஹு பாகின். அந்த அலை, ஒரு அலை வந்து கீழே விழுந்த உடனே அந்த அலையுடைய தோற்றம் போய் மறுபடியும் தண்ணியா தான் இருக்குது. ஆக தண்ணீர் எப்பவும் அப்படிதான் இருக்குது ஒழிய அந்த தோற்றம் அழிந்து போச்சு, தண்ணீர் அப்படித்தான் இருக்கிறது. இன்னும் அல்லாஹ் சொன்னான் குல்லு மன் அலைஹா ஃபான் வ யப்கா வஜ்ஹு ரப்பிக அல்லதி ஹுவ பாத்தினுஹு.
ஒவ்வொரு வஸ்துவும் பூமியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வஸ்துவும் அது அழிந்து கொண்டுதான் இருக்கிறது, அழிவாகத்தான் பாணியாகத்தான் இருக்கிறது. அல்லாஹ் தாலாவுடைய வஜ்ஹு மட்டும்தான், வஜூது மட்டும்தான் பாக்கியாக இருக்கிறது. அல்லது பாத்தினு, அந்த வஜூதாகிறது அந்த ஷையுடைய பாத்தினாக வஜூதாக இருக்குமே அப்படிப்பட்ட அல்லாஹுடைய சாத்து மட்டும்தான் அழியாமல் இருக்கிறது. சும்ம யுஹீஹிம் தாரத்தன் உக்ரா, பின்பு மீண்டும் அல்லாஹ் தாலா அந்த தோற்றங்களை மறுபடியும் அல்லாஹ் தாலா ஹயாத்தாக்குவான். வஜூதில் காட்டி அந்த தோற்றங்களை அழித்து மறுபடியும் அல்லாஹ் தாலா அந்த தோற்றங்களுக்கு மறுபடியும் உயிர் கொடுத்து அல்லாஹ் எழுப்புவான். வாத்தியார் போர்ல எழுதினார், வாத்தியார் போர்ல எழுதுறார். 1000 எழுத்தாயிடுச்சு. 1000 எழுத்தாயிடுச்சு. எல்லாம் சேர்த்து 1000 எழுத்து. 1000 எழுத்தாயிடுச்சு. துணி எடுத்தாரு, துணி எடுத்தாரு, 2 இழுப்பு எடுத்தாரு, காணும். 2 இழுப்பு எடுத்தாலும் எல்லா இடத்துக்கும் காணா போயிருச்சுல. மறுபடியும் எழுதி போட்ட ஃபில்லப் ஆகிட்டு, மறுபடியும் எழுதி போட்ட ஃபில்லப் ஆகிட்டார். இது கியாமத் நாள் வரைக்கும் இருக்கும். இது கியாமத் நாள் வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா இன்ஷா யுதுஹிபுக்கும் வயாத்தி பி ஹல்கின் ஜதீத், இன்ஷா யுதுஹிபுக்கும் வயாத்தி பி ஹல்கின் ஜதீத். அல்லாஹ் உங்க போக்கி விட்டு வேற உருவங்களை வேற சூரத்தை, உங்களை போக்கி விட்டு வேற சூரத்தை கொடுத்துறான். அல்லாஹ் அது சிரமம், அல்லாஹ் அது சிரமம் இல்ல. உற்பத்தி செய்யறதுக்குள்ள மூலம் இருக்கு அல்லாஹ்வுடைய வஜூத். உற்பத்தி செய்யறதுக்குள்ள மூலம் வஜூத் அல்லாஹ்ட்ட இருக்கு. உற்பத்தி செய்யக்கூடிய அவன் சலாமத்தா இருக்கிறான். உற்பத்தி செய்யக்கூடிய அவன் சலாமத்தா இருக்கிறான். இப்ப அவன் நாடுன்னு அவ்வளவுதான். இப்ப அவன் நாடுன்னு அவ்வளவுதான். நாடிட்டான், நாடிட்டான். இது ஆராத ஷையன், இது ஆராத ஷையன் ஐ யகூன லஹு குன், ஐ யகூன லஹு குன் ஃபயகூன், ஃபயகூன். குன்னுல் வஸ்து உடனே வஜூத்ல வந்து, உடனே வஜூத்ல வந்து அந்த வஸ்து. ஃபைனல் மாத்தல் ஹக்கியத அல்லதி ஹிய ஹுய்யது லா தഖலு அலி சூரத்தில் ஆரிலா. அப்ப அந்த அல்லாஹ்வுடைய தாத்தாக இருக்கக்கூடிய அசல் மாத்தா ஒரு வஸ்துடைய அடிப்படையாக இருக்குமே அதுவாகிறது எந்த ஒரு தோற்றத்தை விட்டும் ஹாலியாக இல்லை, எல்லா தோற்றத்திலும் அதுதான் இருக்கிறது. அது ஆறுலா, அந்த தோற்றங்கள் என்பது என்ன, அல்லாஹ்வுடைய வஜூதிலே இடையில் வந்த வஸ்துவாக இருக்கிறது. இன்னும் அவற்றோட அவைகள் வெறும் நிழலாக காட்சியளிக்கின்றன. பாத ஸுஹூரிஹா மின் இத்லாகிஹா, அல்லாஹ் தஆலா தன்னுடைய முத்லக் என்ற தன்மையில் இருந்தும் இந்த வஸ்துக்களுடைய தோற்றத்தில் அல்லாஹ் தஆலா முகையத் என்ற தன்மைக்கு வந்த பின்னால் அவைகள் அந்த அல்லாஹ்வுடைய வஜூத் அந்த வஸ்துக்கள் தான் காட்சியளிக்கிறது. சபத உறுதியாகிவிட்டது அன்னஹு லாஹிரும் பி வஜ்ஹி அஸ்மாஇஹி வ பாத்தினும் பி வஜ்ஹி ஸாத்திஹி. அல்லாஹ் தஆலா தன் அஸ்மாக்களுடைய தோற்ற அஸ்மாக்கள் என்ற போர்வையில் அல்லாஹ் தான் ஸாஹிராக இருக்கிறான், வஜூத் என்ற போர்வையில் அல்லாஹ் தான் பாத்தினாக இருக்கிறான். அப்ப அல்லாஹ்வுடைய அஸ்மாக்கள் அல்லாஹ்வுடைய வஜூதில் ஸாஹிராக இருக்கின்றன. அப்ப அல்லாஹ்வுடைய அஸ்மா ஸாஹிராக இருக்கிறது, அல்லாஹ்வுடைய வஜூத் பாத்தினாக இருக்கிறது. वलिदा काल बातिन के माने करो भाई, इसमें जाहिर बातिन बताओ. அப்ப இதுல இந்த தோற்றம் இருக்கே இந்த கப்பு, அப்ப இந்த கப்பு யார பார்த்தாலும் கப்புன்னு சொல்றோம். இது வந்து ஜாஹிர் இருக்க மாதிரி தெரியுது. ஆனால் இந்த கப்பை காட்டி கொண்டிருக்கக்கூடிய தகரம் இருக்கே அதுதான் பாத்தில் இருக்குது. பாத்தில் இருக்குன்னா மறைஞ்சிருக்குன்னு அர்த்தம் கிடையாதுங்க. அந்த கப்பில இருந்து கொண்டு அந்த தன்னையும் வெளிப்படுத்தி அந்த கப்பையும் காட்டி கொண்டிருப்பது அந்த தகரம் தான் காட்டிட்டு இருக்கு. ஆனா நாம பேசும்போது என்ன சொல்லுவோம், தகரத்தை எடுங்க, தகரத்தை வைங்கன்னு பேச மாட்டோம். அந்த பாத்தின்னு சொன்னாவே நமக்கு இல்லாம மறைஞ்சு போன அர்த்தம் வச்சிருக்கோம். அப்படி அர்த்தம் வைக்கூடாது. அர்த்தம்னா அண்ணல் பெருமானார் ஆயத்தை ஹுவியத்துக்கு தஃப்சீர் செஞ்சாங்க. அண்ணல் பெருமானார் இந்த ஆயத்தை ஹுவி தஃப்சீர் செஞ்சாங்களே. அந்தல் பாத்தின் அல்லாஹும் அந்தல் பாத்தின் ஃபலைஸ தூனக ஷையுன் தான் பெருமானார். பாத்தின்ங்கிறது ஷைக்கு பின்னாலே அல்லது உள்ள மறைஞ்சிருக்கிறது. பாத்தின் சொன்னா அந்த ஷைக்கு உள்ளாரையோ ஷைக்கு பின்னாடி மறைஞ்சிருக்குன்னு அர்த்தம் வைக்கூடாது. நம்ம யாரெல்லாம் நீ தான் பாத்தினா இருக்கிறாய், உன்னை என்று ஒன்றுமே இல்லை. ஸாஹிரும் நீ தான், பாத்தினும் நீ, ஸாஹிரும் நீ தான், பாத்தினும் நீ தான், வெளிரங்கமும் நீ தான், உள்ரங்கமும் நீ தான், வெளிரங்கமும் நீ தான், உள்ரங்கமும் நீ தான். வெளிரங்கத்துல சூரத்து, வெளிரங்கத்துல சூரத்து, உள்ரங்கத்துல வஜூத், உள்ரங்கத்துல வஜூத். அப்ப அந்த பாத்தினும் வஜ்ஹி ذاتي வலிதா கால இதான் அல்லாஹ் சொன்னான் துல் ஜலாலி வல் இக்ராம். அல்லாஹ் தஆலா துல் ஜலாலி வல் இக்ராம் மிக கம்பீரமும் மிகவும் கருணை ஜலாலி வல் இக்ராம் அமித்னா அலா தீனில் இஸ்லாம் யா தல் ஜலாலி வல் இக்ராம் அமித்னா அலா தீனில் இஸ்லாம் யா தல் ஜலாலி வல் இக்ராம் அமித்னா அலா தீனில் இஸ்லாம். துஆ யா தல் ஜலாலி தான் ஜலாலுடையவனாக இருக்கிறான், அதன் காரணமாக நமக்கு மறைந்திருக்கிறான். இக்ராம் உடையவனாக சங்கையுடையவனாக இருக்கிறான், அதன் காரணமாக நமக்கு வெளியாகி இருக்கிறான். பாத்தினுன் அண்ணா ஜலாலதி, அவனுடைய ஜலால் என்ற சிப்பத்தின் காரணமாக நமக்கு அல்லாஹ் பாத்தினாகவும் இருக்கிறான். அல்லாஹ்வுடைய மிக பெரும் அந்தஸ்து எப்படிப்பட்டது என்று நாம் நிச்சயமாக நாம் அறிய மாட்டோம்.
வைதா நுஃபிக ஃபி ஸூரி ஃபலா அன்சாப பைனஹும். அல்லாஹ் தஆலா சூரிலே ஊதி விட்டானேயானால் அப்பொழுது எந்த யாருக்கும் மத்தியில் எந்த தொடர்பும் இல்லாமல் ஆகிவிடும். வைதா நுஃபிக போல்கே மஜ்ஹூல் ஆते को तो अल्लाह ஊதி விட்டால் கभी तर्जुमा कैसे करते हैं? வைதா நுஃபிக ஃபி ஸூரி சூரிலே ஊதப்பட்டு விட்டால் ஃபலா அன்சாப பைனஹும் அவர்களுக்கு மத்தியில் எந்த விதமான வம்ச பாரம்பரியம் இல்லை என்று சொல்லிவிட்டான். உறவே கிடையாது. உறவே கிடையாதுன்றாங்க. வகாபத்தில் அக்வானு ஃபீ முகஃபினிஹா. அந்த அனைத்து சிருஷ்டிகளும் அந்த சிருஷ்டி கர்த்தாவிலே போய் மறைந்து விடுகிறது. வரஜஅல் அம்ரு இலா அஸலிஹி. அனைத்து காரியம் அதனுடைய அசல் பக்கம் சென்று மீண்டு விடுகிறது. இதா அராதல்லாஹு இக்ராஜஹா ஃபின் நஷஅத்தில் உக்ரா. அடுத்த படைப்பிலே அல்லாஹ் தஆலா மீண்டும் அந்த வஸ்துக்களை உண்டாக்க வேண்டும் என்று விரும்புவானால் பின் நஃபகத்தி சானியா இரண்டாவது ஒரு சூர் ஊதுவதை கொண்டு தஜல்லா பி சூரத்தி தாயினாத்திஹி. அந்த தாயினாத்துடைய சூரத்திலே மீண்டும் தஜல்லி ஆகிறான் அல்லாஹ் தஆலா. அல் ஜபரூத்தியா, அந்த ஜபரூத்தியா மறைந்த அந்த தாயினாத்துகளிலே மீண்டும் அல்லாஹ் தஆலா தஜல்லி ஆகிறான். ஃபதஹரத்தில் ஆதாது வல் அஸ்வாஜ் வஸ்ஸுவர் வல் அஷ்கால். அனைத்து எண்ணிக்கைகளும் அனைத்து ஜோடிகளும் அனைத்து தோற்றங்களும் அனைத்து வடிவங்களும் பிஅஹ்காமிஹா அதனுடைய இக்திஸா படிக்க அங்கே அவைகள் வெளியாகின்றன. பிஐன் வாஹிதா ஒரே ஒரு உஜூதில் தான் அனைத்தும் வருகிறது. ஒரே உஜூதிலே அனைத்தும் காட்சியளிக்கிறது. வதஅம்மரத் தாரானி பிஅஹ்லிஹா வதஅம்மரத் தாரானி பிஅஹ்லிஹா. சொர்க்கம் நரகம் என்ற இரண்டும் அதற்கு உரியவர்களோடு அவைகள் மீண்டும் உண்டாக்கப்பட்டு விடுகின்றன, உண்டாகி விடுகின்றன. வதில்க மராத்திபு தனசுலாதி பின் நஷஅத்தைனி அல் ஊலா வல் உக்ரா. இவைகள் தான் அல்லாஹ் தஆலாவுடைய தனசுலாத், அவனுடைய சிருஷ்டிகள் அவன் வந்து காட்சியளிக்கக்கூடிய மர்த்தபாக்கள் அவனுடைய அந்தஸ்துகளாக இருக்கும் உலகிலேயும் மறுமையிலேயும். பமன் அலிம எவன் அறிந்து கொண்டானோ அன்னல் வாஹித பினஃப்ஸிஹி முன்ஷியுல் ஆதாதி. நிச்சயமாக ஒன்று என்ற அந்த எண்ணிக்கைதான் அனைத்து எண்ணிக்கைகளையும் உண்டாகக்கூடியதாக இருக்கிறது என்று அறிந்து கொண்டானோ. அந்த ஒன்றுதான் அதிகக்குரிய பெயரை கொண்டு வர்ணிக்கப்பட்டிருக்கு என்று அறிந்து கொண்டானோ. அப்ப ரெண்டுலயும் ஒண்ணுதான் இருக்குதுங்க. ரெண்டுல வந்து ரெண்டு தடவை ஒண்ணு இருக்குது. அப்ப 100 இருக்குது. 1 லட்சத்திலே ஒண்ணுதான் லட்சம் தடவை இருக்குது. கோடியில ஒண்ணுதான் கோடி தடவை இருக்குது. அதே மாதிரி இந்த சர்வ கோடியிலையும் அப்ப இந்த சர்வ கோடியிலையும் அந்த உஜூத வாஹித் தான் இருக்குது. அவை அவைகளுக்குரிய இக்திஸா படிக்க அது காட்சியளிக்குது. அவள்தான் கண்ணாடி இப்படி முன்னால வச்சா இப்ப இந்த திரைய கண்ணாடியா இருந்தா இப்ப இதுல இருக்கிற கொஞ்சம் கருப்பா இருக்கிறவங்க சிவப்பா போடுவாங்களா? இங்க கருப்பா இருக்கிறவங்க சிவப்பா தெரிவாங்களா? இல்ல கருப்பான்னு தெரிவாங்க. எல்லாருமே யார் எப்படி இருக்கிறாங்களோ அப்படிதான் இருப்பாங்க. யார் எப்படி இருக்காங்களோ அப்படிதான் இருப்பாங்க. அதனால கண்ணாடி யாருக்கும் துரோகம் செய்யுது. அதனால கண்ணாடி யாருக்கும் துரோகம் செய்யுது. அதே மாதிரி உஜூதேகத்தை யாருக்கும் அநீதி செய்யுது. உஜூதேகத்தை யாருக்கும் அநீதி செய்ய கிடையாது. யார் மூக்கு அங்க எப்படி இருக்கோ அது மாதிரி தெரியுது. யார் மூக்கு அங்க எப்படி இருக்கோ அதே மாதிரி தெரியுது. நான் ஒரு நேரம் உட்காந்து யோசிக்கிறது. 600 கோடி மக்கள் இருக்கிறாங்க. 600 கோடி. இது 2ஆல பெருக்குனா எவ்வளவு? 1200 கோடி கிட்னி நீ படைச்சிருக்க. இந்த பிச்சைக்கார பயல ஒரு கிட்னியை படைக்க முடியல. உன்னை எதுக்குறான முட்டாள்கள் 1200 கோடி நீ படைச்சிருக்க. விளங்குங்களா? வகிசாலாகதா 600 கோடி இருதயங்கள் எல்லாம் படைச்சிருக்கு. சொல்லுங்களா? இப்படி ஒரு நேரம் தசவுறு சேர்த்து ஏன்னா படைக்கிறது நம்ம தானே ஆயிடுறது. உங்களுக்கு அந்த ஹக்கீகத் சும்பலோ ஆனா या ज़ात बाएतिबार वजूद मुताल्लक हुआ तो क्या नाम पाया? रूह. आना या ज़ात बाएतिबार इल्म मुताल्लक हुआ तो खल्क नाम पाया. खल्क पढ़ना இந்த மாங்காவடிகளுக்கு அது பேர் சொல்லுங்கம்மா. இது கல்வி மஜாஸ். கல்புடி ஹக்கீகத் இல்மு. இல்முக்கு பேர் தான் கல்புன்னு சொல்லுங்க. அல்லாஹ் தஆலாவுடைய தனசுராத்துகள் இங்கே விளங்குகிறது. அவன் தான் சிருஷ்டிகளை காட்சியா இருக்கிறான். ஒன்றுதான் பல ஆயிரங்களுக்கும் அதுதான் அடிப்படையாக இருக்கிறது. அந்த ஒரு அல்லாஹ் தான் கதீருடைய அதிகமான பெயர்களை கொண்டு வர்ணிக்கப்பட்டிருக்கிறான். ஒவ்வொரு சிருஷ்டிகளிலும் அவன் காட்சியளிக்கிற அடிப்படையிலே அவனுடைய zuhuraகிற அந்தஸ்துகள் படிக்கி ஒவ்வொரு வஸ்துவையும் அதன் ஆரம்பத்திலும் இறுதியிலும் அவன் தான் அதை சூழ்ந்தவனாக இருக்கிறான். எண்ணிக்கையற்ற
எத்தனையோ கோடானு கோடி அல்லாஹ்வுடைய அந்த இல்முல இருக்கக்கூடிய தோற்றங்கள்ல அவன் தாஹிராவதை கொண்டு அல்லாஹ்வுடைய இல்முல எவ்வளவு கோடி இருக்குது வஸ்துக்கள். உட்கார்ந்து இருக்கிற பாயில கோரையை தான் பார்க்கணும். உட்கார்ந்து இருக்கிற பாறையில கோரை தான் பார்க்கறோம் நம்ம. ஆனா பாயின்னு தான் சொல்றோம். ஆனா பாயின்னு தான் சொல்றோம். ஆனா உருவம் வந்துட்டது. உருவம் வந்துருச்சுல. பாயை பார்க்கவே முடியாது. பாயை பார்க்கவே முடியாது. எப்ப பார்த்தாலும் கோரையை தான் பார்க்கணும். எப்ப பார்த்தாலும் கோரை தான் பார்க்கறோம். உருவம் வந்துட்டதுனால. உருவம் வந்துட்டதுனால கோரையை மறைக்குது. அது கோரையை மறைக்குது. அதனால கோரையை பார்த்துக்கிட்டே பாயிங்கிறான். கோரையை பார்த்துக்கிட்டே பாய்ங்கிறோம் நம்ம. இத மரத்தை தான் பார்க்கறான். இத மரத்தை தான் பார்க்கறோம் நம்ம. கட்டுலன்னு தான் சொல்றோம். கட்டுலன்னு தான் சொல்றோம். நம்மள எலும்பு தோல் தசையை தான் பார்க்கறான். நம்மள எலும்பு தோல் தசையை தான் பார்க்கறோம். ஜைது பக்கர் அம்ரு நஸ்ருன்னு தான் சொல்றான். ஜைது பக்கர் அம்ரு நஸ்ருன்னு தான் அதே மாதிரி உஜூத் ஹக்க தான் பார்க்கறான். அதே மாதிரி உஜூத் ஹக்க தான் பார்க்கறோம். அதுல சூரத்து குறுக்க வந்துட்டதுனால ஹிஜாப். அதுல சூரத்து குறுக்க வந்ததுனால ஹிஜாப் ஆயிடுச்சு. உஜூத் மறைக்குது. உஜூத் மறைக்குது நமக்கு. அக்பர் அலி கிட்டாப். فمن علم أن الواحد بنفسه منشئ الأعداد فمن علم أن الواحد بنفسه منشئ الأعداد எவன் அறிந்து கொள்கிறானோ அதாவது ஒன்று என்ற எண்தான் அனைத்து எண்களுக்கும் அதுதான் ஆரம்பமாக இருக்கிறது, அதுதான் அடிப்படையாக இருக்கிறது. உண்டாகக்கூடியதாக இருக்கிறது. அந்த ஒன்றுதான் பல எண்களை பல பெயர்களை கொண்டு பெயரிடப்பட்டதாக இருக்கிறது. அப்ப 100 என்பது ஒன்றுடைய பேர் தான், 1000 என்பது அந்த ஒன்றுடைய பேர் தான், லட்சம் என்பது ஒன்றுடைய பேர் தான். லட்சத்துல ஒண்ணுதான் லட்சம் தடவை இருக்கு. லட்சத்துல ஒண்ணுதான் லட்சம் தடவை இருக்குது. குறிப்பிலே வந்த அந்த பொருட்களுடைய அவைகளுடைய எண்ணிக்கைக்கு பொறுத்து அது ஒன்றுதான் பலராக இருக்கிறது. அதனுடைய ஊருடைய மர்த்தபாக்கள் இல்லையா, அது வெளியாகக்கூடிய ஸ்தானங்களிலே அந்த ஒன்றுதான் அந்த எண்ணிக்கைகளை 1,00,000 என்ற எண்ணை ஆரம்பம் முதல் கடைசி வரை இந்த ஒன்றுதான் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இல்ல ஆதாதில் கைரில் முத்தனாகிது. இப்படியே எண்ணிக்கையற்ற அதாவது முடிவற்ற எவ்வளவு எண்களை நம்ம சொன்னாலும், 1 கோடி சொன்னாலும் 10 கோடி சொன்னாலும் 100 கோடி சொன்னாலும் ஆக எண்ணிக்கையே இல்லாம எவ்வளவு நம்பர்கள் நாம சொன்னாலும் எல்லாவற்றிலும் அந்த ஒன்றுதான் இருக்கிறது. சுத்தி சுத்தி ஒண்ணுதான் இருக்குது. இந்த விஷயத்தை எவன் அறிந்து கொண்டானோ அலிம அவன் அறிந்து கொள்கிறான். அன்னல் ஹக்கல் முனஸ்ஸஹ அனி தஷ்பீஹி, தஷ்பீஹை விட்டு முனஸ்ஸஹான அதாவது சிருஷ்டிகளிலே அன்னல் ஹக்கல் முனஸ்ஸஹ அனி தஷ்பீஹி, தஷ்பீஹை விட்டு பரிசுத்தமான அந்த ஹக்காகிறது. பிஇத்திபார் ஹகீகத்தில் அஹதியா, ஹகீகத்தை அஹதியா அஹதியத்துடைய அந்தஸ்தை கவனித்து தஷ்பீஹை விட்டு பரிசுத்தமான தன்சீல் இருக்கக்கூடிய அந்த ஹக்காகிறது. ஹுவல் ஹல்குல் முஷப்பஹு பிஇத்திபார் தஜல்லிஹி பிஸ்ஸூரில் முத்தஅய்யினாத். அந்த ஹக்கு தான் ஹல்காக காட்சியளிக்கிறது. அல் முஷப்பஹு பிஇத்திபார் தஜல்லிஹி பிஸ்ஸூரில் முத்தஅய்யினாத். தஅய்யுனிலே வெளியிலே காட்சியளிக்கக்கூடிய இந்த உருவங்களுடைய உருவங்களிலே அதுதான் தஷ்பீஹிலே காட்சியளிக்கக்கூடிய ஹல்காக அந்த ஹக்கு தான் இருக்கிறது என்று விளங்கிக் கொள்ளுவான். அப்ப முனஸ்ஸஹான அந்த ஸாத் தான் முஷப்பஹிலையும் அதுதான் காட்சியளிக்கிறது என்பதை அவன் விளங்கிக் கொள்ளுவான். ஃபமன் தஹக்கக இன்தஹு ஹாதிஹில் ஃபைஸலா, இந்த விஷயம் யாரிடத்தில் ரொம்ப உறுதியாக பதிந்து விட்டதோ, அதாவது ஹக்குதால தன்சீஹில் இருக்கிறான், அதே நேரத்தில் தஷ்பீஹிலும் சிருஷ்டிகளாக அவன் தான் காட்சியளிக்கிறான் என்ற இந்த விஷயம் யார் நல்லா விளங்கிட்டாங்களோ கால அவன் தன்சீல வஹதத்தா இருக்கலாம், தன்சீல வஹதத்தா இருக்கலாம், வஹதத்தா இருக்கிறான். தன்சீல கஸ்ரத் எங்க இருக்கு? அப்ப தன்சீல கஸ்ரத் இல்லாம அந்த ஏகனா இருக்கக்கூடிய அந்த அல்லாஹ் தஆலா அவன் தான் தஸ்பீஹ் கஸ்ரத்தாக காட்சியளிக்கிறான். கஸ்ரத்தாக எல்லாவற்றிலும் அவன் தான் இருக்கிறான். 1 கோடியில ஒன்றுதான் 1 கோடி தடவை, 1 கோடியில் ஒன்றுதான் 1 கோடி முறை இருக்கிறது. பல கோடியில் ஒன்றுதான் பல கோடி தடவை இருக்கு. பல கோடியில ஒன்றுதான் பல கோடி தடவை இருக்கு. ஆக தன்சீல இருக்கிற அந்த ஒன்றுதான் தஷ்பீல பல கோடியாக காட்சியளிக்கும். ஆக தன்சீல இருக்கிற அந்த ஒன்றுதான் தஷ்பீல பல கோடியா காட்சியளிக்குது. சரீரம் ஒண்ணுதான். அந்த ஒரு சரீரம் தான் 1000 உறுப்புகளை காட்டும். அந்த ஒரு சரீரம் தான் 1000 உறுப்புகளை காட்டுது. ஒன்றுதான் சுண்டு விரல், மோதிர விரல், நடுவிரல், என்ன ஆள்காட்டி விரல், பெருவிரல், உள்ளங்கை, மணிக்கட்டு, கெண்டகை, கரண்டை முடி, முழங்கை முடி, தோள்பட்டை, கழுத்து, குழலி, தலை, நெற்றி, மூக்கு, கன்னம், உதடு, நாவு, இருதயம்.
ஒன்றுதான் பல கோடியாக ஒன்றுதான் பல கோடியாக காட்சியளிக்கூடியதாக இருக்கிறது என்ற இந்த உண்மை தத்துவத்தை கஸ்ரத் ஃபில் வஹதத் தன்சி அல்லாஹ் வஹதஹு அல்லாஹ் தஆலா தன்சி போய் தஸ்பீ வரல தன்சி வரல தன்சி அல்லாஹ்னா கமாகான் தன்சி அல்லாஹ்னா கமாகான் அப்படியே தன்சி அப்படியே தான் இருக்கு தன்சி அப்படியே தான் இருக்குது அல்லாஹ்வுடைய மறுஷான் ரெண்டு ஷான் அல்லாஹ்வுடைய ஸாத் அல்லாஹ்வுடைய ஸாத்துக்கு ரெண்டு ஷான் இருக்கு ஒன்னு ஷானே தன்சியா ஒன்னு ஷானே தன்சியா ஒன்னு ஷானே தஸ்பியா இன்னொரு ஷானே தஸ்பியா ரெண்டுலயும் ஈமான் வைக்கணும் பைத்திபார தன்சி அல்லாஹ் தஆலா முனஸ்ஸஹ் அல்லாஹ் முனஸ்ஸஹா இருக்கான் வாஹிதா இருக்கான் தனித்தவனாக இருக்கிறான் ஒன்று இருப்பது தஷ்பீஹில அவனை தான் இந்த லட்சோப லட்ச சிருஷ்டிகளாக அவன் தான் வெளியாக இருக்கிறான் அடங்காத சிருஷ்டிகளாக அவன் தான் வெளியாக இருக்கிறான் என்ற இந்த உண்மையை எவன் விளங்கிக் கொள்கிறானோ கால அவன் சொல்லுவான் இன்னல் அம்ர ஹக்குன் மின் ஹைசுல் ஹகீகதி வ ஹல்குன் மின் ஹைசுல் ஹுசூசியதி. அந்த ஒன்றுதான் ஹக்காக இருக்கிறது அடிப்படை விஷயம், அதாவது யதார்த்தத்திலே உண்மையில் பார்த்தால் அது ஹக்காக இருக்கிறது. ஆனால் ஹுசூசியத்திலே குறிப்பிலே வந்த முறையை பார்த்தால் அதுதான் ஹல்காக இருக்கிறது. அது ஒன்றுதான் ஹக்காகவும் ஹல்காகவும் இருக்கிறது என்று அவன் சொல்லுவான். மின் ஹைசுல் ஹுசூசியத்தி அல் மூஜபத்தி லில் தஅத்துதி, அந்த தஅத்துத் பல கஸரத் என்பதற்கு வழிவகுத்த அந்த குறிப்புகள் பலதாக இருக்கிறது. அந்த குறிப்பில் வந்த அவன் ஒருவனாக இருக்கிறான் என்று அவன் நினைத்து கொள்ளுவான். வலிம இன்னும் அறிந்து கொள்ளுவான் அன்னஹு ஹுவல்லாஹிரு பிஷுயூனாத்திஹில் காஹிரதி, அவன்தான் அடக்கி ஆளக்கூடிய அவனுடைய அந்த அஸ்மாக்களின் மூலமாக அவன்தான் வெளிப்பட்டிருக்கிறான். ஹுவல் பாத்தினு பிஹுவியத்திஹி சாரியதி, அனைத்து வஸ்துக்களிலும் ஊடுருவி இருக்கக்கூடிய அவனுடைய உஜூதுடைய அடிப்படையில் அவன்தான் பாத்தினாக இருக்கிறான் என்பதை அவனுடைய கொள்ளுவான். இதுதான் விஞ்ஞானிகளுடைய கொள்கையின் சுருக்கமாக இருக்கும். அதாவது அவர்களுடைய வெளிரங்கமான பேச்சுக்கள், அவருடைய மறைமுகமான பேச்சுக்கள், அவருடைய எழுத்துக்கள், பேச்சுக்கள், இவை அனைத்திலேயும் உஜூதை பற்றி அவர்கள் கூறக்கூடிய விஷயங்களுடைய ஆராய்ச்சியின் வட்டுருக்கும் இப்ப நாம் சொன்னதுதான். அவனாகிறவன் அல்லாஹுவாக இருக்கிறான். எப்படிப்பட்ட அல்லாஹ் என்றால் அவனை தவிர சர்வ கோடி சிருஷ்டிகளின் தேவைகளை நிறைவேற்றக்கூடியவன் யாரும் இல்லையே, அப்படிப்பட்ட அல்லாஹுவாக அவன் தான் இருக்கிறான். அவனை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொன்னார்களே, அதற்குரிய விளக்கமும் இதுதான். வலா மௌஜூத இல்லாஹு, அந்த ஹூவை தவிர ஒருவனை தவிர வேறு யாரும் மௌஜூதாக இல்லை என்று சொன்னார்களே, அதற்கும் இதுதான் விளக்கம். வலா பாயில இல்லாஹு, அந்த ஒருவனை தவிர யாரும் பாயில் இல்லை. வமாபி கல்வி இல்லாஹு, என்னுடைய உள்ளத்திலே அந்த ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொன்னார்கள். வமாபி ஜைவி இல்லாஹு, என்னுடைய ஜோப்பிலேயும் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொன்னார்கள். வமாபி ஜுப்பத்தி இல்லாஹு, அந்த ஒருவனை தவிர என்னுடைய ஜுப்பாவிலே யாரும் இல்லை என்று சொன்னார்கள். வமா அன இல்லாஹு, நான் இல்லை, அந்த ஹூதான் நிலை இருக்கிறான், நான் நிச்சயமாக இல்லை என்று சொன்னார்கள். யாமன் ஹுவ வயாமன் ஹுவ ஹுவ லைசல் ஹாதி இல்லாஹு, அந்த ஹூவாக இருப்பவனே, நான் தானாக ஹூவாகவே இருக்கக்கூடியவனே, உன்னை தவிர அந்த வேறு யாரும் நேர்வழி காட்டக்கூடியவன் இல்லை. யா மௌஜூது ஃபீ குல்லில் வஜூத், அனைத்து சிருஷ்டிகளிலும் மௌஜூதாக இருக்கக்கூடியவனே. அன்தல் வாஹிதுல் அஹது அல் வாஹிது சமத், நீயாகிறவன் ஒரு தனித்தவனாக ஒற்றையான ஏகனாக இருக்கிறாய். அதே நேரத்தில் நீ அனைத்து வஸ்துக்களின் தேவைகளை நிறைவேற்றக்கூடியவனாக இருக்கிறாய். அன்தல் ஹக்கு, நீதான் ஹக்காக இருக்கிறாய். அன்தல் ஹாதி லைசல் ஹாதி இல்லாஹு, நீதான் வழிகாட்டுபவனாக இருக்கிறாய். உன்னை தவிர உன் பக்கம் வழிகாட்டக்கூடியவனும் வேறு யாரும் இல்லை. பமா சம்ம இல்லா ஹுவியத்துன் சாரியத்துன், இந்த இடத்திலே ஒரே ஒரு ஹூதான் எங்கும் இருக்கிறது, அதுதான் அனைத்திலும் ஊடுருவி இருக்கிறது. மதாஹிருன் பாதியத்துன், அதனுடைய வெளிரங்கமான மதுஹர்கள் தான் எங்கும் காட்சியளிக்கிறது. பத்துக்குன் இணைந்தோ பிரிந்தோ அந்த ஒன்றுதான் இருக்கிறது. ஹக்கு
ஹக்குன் வ ஹல்குன், ஹக் என்ற பெயரிலோ ஹல்க் என்ற பெயரிலோ அது ஒன்றுதான் இருக்கிறது. குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வ லம் யூலத் வ லம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஹுவல்லாஹு அஹத், அவன் ஒருவன் தான் ஏகனாக இருக்கிறான், அவன் தான் அனைத்து வஸ்துக்களின் தேவைகளை நிறைவேற்றக்கூடியவனாக இருக்கிறான். அவன் பிறக்கவும் இல்லை, அவன் பெற்றெடுக்கவும் இல்லை, அவனுக்கு யாரும் இணையும் இல்லை. ஃபயாயுல் முஹ்தர்ரூன தனப்பஹு, இந்த இடத்திலே ஏமாந்து போனவர்களே நீங்கள் எச்சரிக்கை பெற்றுக் கொள்ளுங்கள். வதூபு இலல்லாஹி, அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பாவ மன்னிப்பு மீட்சி பெறுங்கள், அவனிடத்திலே மன்னிப்பு கேளுங்கள். அன் ருயத்தி சிவா, அவனன்று மற்றவைகளை பார்ப்பதை விட்டும் நீங்கள் அவனிடத்திலே திரும்பி விடுங்கள். வகூனு அஹ்யாஅல் குலூபி, நீங்கள் உள்ளத்தை ஹயாத்தாக்கியவர்களாக நீங்கள் ஆகிவிடுங்கள். நல்ல அழுத்தம் சிவா, அல்லாஹின் பக்கம் நீங்கள் மீளுங்கள். வாழ்நாளெல்லாம் நம்ம தூபு எதுக்கு சொன்னோம்? பாவங்களை விட்டு மீளுங்கள், அதான் வாழ்நாளா சொல்லிட்டு இருந்தோம். பாவங்கள்லயே பெரிய பாவம் ஹக்கு காட்சியளிக்க ஹக்க அல்லாத இன்னொன்னு விளங்கணுமே, அதை விட்டு தௌபா செய்யுங்க. இப்ப மாதுமா வழங்குறோமே, அதை விட்டு தௌபா செய்யுங்க. மௌஜூதுக்கு மாதும் சமஜ்தா ஹை ज़माना, மாதுமுக்கு மௌஜூது சமஜ்தா ஹை ज़माना, மௌஜூதுக்கு மாதும் சமஜ்தா ஹை ज़माना, மௌஜூதுக்கு மாதும் சமஜ்தா ஹை ज़माना. உள்ளபடி மௌஜூத் அல்லாஹ், உள்ளபடி மௌஜூத் அல்லாஹ், அது இங்க இல்லைங்கறான், அது இங்க இல்லைங்கறான், மக்லூக் தான் இருக்கு, மக்லூக் தான் இருக்குங்கறான். அவனை பத்தி தான் இப்ப அந்த பைத், அவனை பத்தி தான் சொல்றாங்க. மௌஜூதுக்கு மாதும் சமஜ்தா ஹை ज़माना, மௌஜூதான அல்லாஹ்வை மாதுமாக விளங்குகிறது இந்த காலம். क्या अंधों की आंखों से खुदा हाय जुदा है, क्या अंधों की आंखों से खुदा हाय जुदा है. என்ன இந்த அகக்கண் குருடருடைய பார்வை விட்டு அல்லாஹ் இப்படி அப்பால் ஆயிட்டானே, என்ன இந்த அகக்கண் குருடரின் பார்வை விட்டு அல்லாஹ் இப்படி அப்பால் ஆயிட்டானே. கௌசி நாயகம் படிச்சது, இந்த கௌசி நாயகம் படிச்சிருக்காங்க. तूबू इलल्लाहि अन रुयति सिवा, तूबू इलल्लाहि अन रुयति सिवा, ठीक है तौबा से, ठीक है तौबा से, फिरू इलल्लाह, फिरू इलल्लाह. तौबा के माने क्या है? தௌபாவுடைய அர்த்தம் என்ன? திரும்புதல், அல்லாஹ்வுக்கு உடனே திரும்புங்கன்னு சொல்றாங்க. அல்லாஹ் மக்லூக் கிட்டே அழுது. வகூனு அஹ்யாஅல் குலூப், உள்ளங்களை ஹயாத்தாக்கியவர்களாக நீங்கள் ஆகுங்கள். ஆமீன். பிநூரி மஅரிஃபத்திஹி, அல்லாஹ் தஆலாவுடைய மாரிஃபத்துடைய ஒளியை கொண்டு. அபுலன் தகூல நஃப்சுன் லிம ஹஷர்தனி ஆமா, ஒவ்வொரு ஆத்மாவும் ரப்பே என்னை ஏன் குருடனாக நீ எழுப்பினாய் என்று கேட்பதற்கு முன்னால், கியாமத்தில் போய் கேட்கறதுக்கு முன்னாடி இங்கேயே தௌபா செய்து அல்லாதவற்றை பார்ப்பதை விட்டு மனம் திரும்பி விடுங்கள். மனம் திரும்பி விடுங்கள். அதுக்கு அடுத்த வாசம் வகூனு அஹ்யாஅல் குலூப், உள்ளத்தை ஹயாத்தாக்கியவர்களாக நீங்கள் ஆகிவிடுங்கள். அதுக்கு அடுத்த வாசம் பிநூரி மாரிஃபத்திஹி, அவருடைய மாரிஃபாவுடைய நூரை கொண்டு உள்ளத்தை ஹயாத்தாக்கி கொள்ளுங்கள். அப்படி ஆக்கிக்கிட்டா ஆக்கிக்கொண்டால் அங்கே போய் அல்லாஹ் ஏன் என்ன குருடனா எழுப்புனேன்னு கேட்க வேண்டிய அவசியம், போய் அல்லாஹ் ஏன் என்னை குருடனா எழுப்புறேன்னு கேட்க வேண்டிய அவசியம் வராது. கியாமத்துல போய் யார குருடனா எழுப்புவான்? அல்லாஹ் யார குருடனா எழுப்புவான்? இந்த யாரு சொல்லுவான் ஏன் என்ன குருடனா எழுப்ப வேண்டிய, ஏன் குருடனா எழுப்புறேன்னு யார் சொல்லுவாங்க கியாமத்துல? மன் வமன் ஆரல் அன் திக்ரி, வமன் ஆரல் அன் திக்ரி ஃபைன்ன லஹு மஈஷத்தன் தன்கம், ஃபைன்ன லஹு மஈஷத்தன் தன்கம், நஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி ஆமா, வ நஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி ஆமா. قال ربي لما حشرتني أعمى وقد كنت بصيرا, قال ربي لما حشرتني أعمى وقد كنت بصيرا. أتتك آياتنا فنسيتها فكذلك اليوم تنسى, فكذلك اليوم تنسى. तुमसा ना नहीं है, नहीं ஆறாவது மானே இல்ல. அத்தத்துக்கு ஆயாத்துனா என்னுடைய திருஷ்டாந்தரங்களை வந்துச்சு, நீ ஆக்கன் குருட புறக்கணிச்சு, இன்று புறக்கணிக்கப்பட்டாய். என்னுடைய திருஷ்டாந்தங்கள் துனியாவில் உண்டக்க வந்தது, அவற்றை புறக்கணித்தாய் நீ. அதே மாதிரி இந்த மறுமேல என்னிடத்தில் புறக்கணிக்கப்படுவாய், புறக்கணிக்கப்பட்டாய்ன்னு சொல்லிட்டாங்க. என்ன செய்யணும்? மாரிஃபாவுடைய நூலை கொண்டு, மாரிஃபாவுடைய நூலை கொண்டு அல்லாதவற்றை பார்ப்பதை விட்டு நம்முடைய கல்வி பாதுகாத்து கல்வி ஹயாத்துள்ள கல்வா ஆக்கணும். மாரிஃபாவுடைய நூரை கொண்டுங்கிற வாசனை ஏன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் வர மாட்டேங்குது நாவல்? மாரிஃபாவுடைய நூரை கொண்டு கல்புகளை ஹயாத்தாக்கியவர்களாக
அல்லாஹ்வுடைய மஅரிஃபாவுடைய நூரை கொண்டு கல்பை ஹயாத்தாக்கியவர்களாக நீங்கள் ஆகிவிடுங்கள். அதுதாங்க ஹயாத், கல்புடைய ஹயாத் நூரே மாரிஃபத். قبل أن تقول نفس لما حشرتني أعمى وقد كنت بصيرا يا ويلتى ليتني اتخذت مع الرسول سبيلا. இன்னும் கியாமத்துல போய் யா அல்லாஹ் நான் ரசூலோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளாம இருந்துட்டேனே, இருக்க வேண்டுமே. யா லைத்தனி லம் அத்தஹிது ஃபுலானன் கலீலா, யா லைத்தனி லம் அத்தஹிது ஃபுலானன் கலீலா. இன்ன வழிகெடுத்த அந்த குட்டிச்சோரா போனவனை நான் பின்பற்றாம இருந்திருக்க வேண்டுமே. இந்த வழிகெட்டு போனவனை என்னுடைய குட்டிச்சோரா ஆக்கினவன வழி மாரிஃபாவுடைய நூரை கொண்டு அல்லாஹ்வை காட்டி கொடுக்கிற ஷேக்க விட்டு அண்ட விடாம என்ன செஞ்சானே, மாரிஃபாவுடைய நூரை விட்டு அண்ட விடாம என்ன செஞ்சுட்டானே. அவன் பேச்சை கேட்டு நான் பத்நசீபா போனேனே, அவன் பேச்சை கேட்டு பத்நசீபா போயிட்டேனே. இப்படி அவன் பேச்சை நான் கேட்காம இருந்திருக்க வேண்டுமே, அவன் பேச்சை கேட்காம இருந்திருக்க வேண்டுமே. ரசூல் கூட நான் ஒரு பாதையை நேர்வழியை உண்டாக்கி கொண்டிருக்க வேண்டுமே, ஒரு நேர்வழி பாதையை உண்டாக்கி இருக்க வேண்டுமே என்றெல்லாம் கை சேதப்பான், என்றெல்லாம் அவன் கை சேதப்படுவான். அந்த கை சேதத்தை வந்தா ஒண்ணு பிரயோஜனப்படாது. அந்த கை சேதம் வந்தா ஒண்ணு பிரயோஜனப்படாது. யௌமைதி யததக்கருல் இன்சான், யௌமைதி யததக்கருல் இன்சான். புத்தி முளைக்கும், அப்பதான் புத்தி முளைக்கும், அறிவெல்லாம் வந்து வந்துருங்க. அண்ணா லஹு திக்ரா, வர வேண்டிய நேரத்துல துனியாவில் வரல, தாருல் அமல் துனியா. வர வேண்டிய நேரத்துல துனியாவில் வரல, தாருல் அமல். இப்ப ஆகிரத்தை முளைச்சு என்ன செய்யும், இப்ப ஆகிரத்தை வந்து என்ன செய்யும், ஹயாத்தாக்கிங்க. ஃபஃபிரு இலல்லாஹ், ஓடு அல்லாஹ்ட்ட நிக்காத, அல்லாஹ்வுல போய் சேர்ந்து வாசில் ஆயிடணும். ஷைத்தான் கைரே வாசில், அதனாலதான் உளுந்தான் அவன். அது வாசிலுல்லா எரிஜு, யார் அல்லாஹ்வுல போய் சேர்ந்துட்டானா ஒரு காலம் மீள மாட்டான். ஷைத்தான் கைரே வாசில் பை, அதனால ஏத்துக்கிட்டான் மருந்து. யா வைலத்தா லைத்தனி லம் அத்தஹிது ஃபுலானன் கலீலா லகத் அதல்லனி அனி ذிக்ரி பஅத இத ஜானி. அந்த என்னிடத்திலே ذிக்ர் அல்லாஹ்வுடைய நினைவு கூறக்கூடியவர்கள் வந்துவிட்ட பொழுதும் அதற்கு பின்பு என்னை வழிகெடுத்தான், அங்கே செல்ல விடாமல். வகான ஷைத்தானுல் இன்சான், வழிகெட்டு போயிட்டு இன்னுமா போய் அந்த வலையில மாட்டிக்கிட்டு, இந்த வலையில மாட்டினவங்க மறு விடுதலை இல்லாமல கிடக்குறாங்க. உன்னதும் மை வச்சுட்டாரா என்ன சொல்றாங்க. நிச்சயமாக ஷைத்தான் மனிதனை வழிகெடுக்கக்கூடியவனாக இருக்கிறான், ஏமாற்றம் மோசடி செய்யக்கூடியவனாக இருக்கிறான் என்று அந்த கியாமத்திலே போய் நீ சொல்லி கை சேதப்படுவதற்கு முன்னால் இங்கேயே அல்லாஹ் அல்லாதவற்றை பார்ப்பதை விட்டு தௌபா செய்து கொள். இன்னும் மாரிஃபாவுடைய நூரை கொண்டு கல்பை ஹயாத்தாக்கியவனாக நீ ஆகிவிடு. சம்மல் ஹக்கு சுப்ஹானஹு தஆலா நஃப்ஸஹு ஃபீ மர்தபத்தி லதாஃபத்திஹி வ இஸ்லாஹிஹி ஹக்கன். ஹக் தஆலா தன்னுடைய நஃப்ஸை, தன்னை லதாஃபத் அதாவது நுட்பமாக இருப்பது, வைத்திலாஃப் இன்னும் முத்லகாக இருப்பது, பொதுவாக இருப்பது என்பதை கவனித்து அல்லாஹு தஆலா தன்னை ஹக்கன், ஹக் என்று கூறியிருக்கிறான். மர்தபத்தி கதாஃபத்திஹி வ சிபகத்திஹி பித்தாயினாத்தில் கௌனியத்தி ஹல்கன். அல்லாஹு தஆலா தன்னை கசாஃபத் அதாவது உத்புதமான தன்மை, கசாஃபத்துடைய தன்மை, இன்னும் கௌனியான தாயினாத் வஸ்துக்களுடைய தோற்றங்களிலே அவன் நிறம் பெற்றிருப்பது, இந்த மர்த்தபாவிலே அல்லாஹ் தஆலா தன்னை ஹல்க் என்று பெயர் சொல்லியிருக்கிறான். சம்மல் ஹக்கு சுப்ஹானஹு தஆலா நஃப்ஸஹு ஃபீ மர்தபத்தி லதாஃபத்திஹி வ இத்லாஹிஹி ஹக்கன் வ ஃபீ மர்தபத்தி கசாஃபத்திஹி வ சிபகத்திஹி பித்தாயினாத்தி ஹல்கன். அல்லாஹு தஆலா தன்னை லதீஃபான இன்னும் முத்லகாக இருக்கக்கூடிய அந்த மர்தபாவிலே தன்னை ஹக் என்றும், கசாஃபத் இன்னும் வஸ்துக்கூடிய தாயினாத் குறிப்புகளை கொண்டு நிறம் பெற்றிருக்கக்கூடிய அந்த தன்மையிலே அல்லாஹு தஆலா தன்னை ஹல்க் என்றும் பெயர் சூட்டியிருக்கிறான். ரெண்டு பேரும் அல்லாஹ் लताफत और इतलाकियत के एतबार से हक है, ये कसाफत के एतबार से खल्क है, हक ही खल्क है. விஷயம் இருப்பது இரண்டுதான், ஒன்று ஹாலிக் இன்னொன்று மக்ரூக். வைன்கான் ஹாலிகு அது தமையத மின் ஹைசுல் இத்லாகி வல் உஜூபி ஸாதி. அல்லாஹு தஆலா ஹாலிகா இருக்கக்கூடியவன், முத்லகா இருப்பதை கவனித்தும் அவனுக்கு சுயமான உஜூத் இருக்கிறது, உஜூப ஸாதி இருக்கிறது என்பதை கவனித்து அவன் தனியாக அவன் தமையத
அவன் தனிமையா பிரிந்து விட்டாலும் இருப்பது ஹாலிக்கும் மகளுக்கும் தான். ஒவ்வொரு முசம்மா அஸ்மாயில் முசம்மையாத்தி குல்லிஹா பேத்திபாய் தையினாத்தி, குறிப்புகளை கவனித்து எல்லா இஸ்முக்களுடைய வஸ்துக்களுடைய பெயர்களை கொண்டு பெயர் சூடப்படுவோனும் அவனே. முத்தலக்காக இருப்பதை கவனித்தும் வாஜிபுல் உஜூபாக சொந்தமாக இருப்பதை கவனித்து அவன் தனித்தவனாக உமையதாக இருந்தாலும் கசாபத்தை கவனித்து வஸ்துக்களுடைய சூழத்திலே தோற்றமளிப்பதை கவனித்து எல்லா வஸ்துக்களுடைய பெயரை கொண்டு பெயர் சூட்டப்படுவோனும் அவனே. எல்லா பேரும் யாரு பேர் ஏன்னா அப்படி போயிடும். தஹகீதி நகரணும். அதனால சட்டம் நாய் பன்றிட்டு வரும். இதை படைச்சவங்க அல்லான்னா குதிரை வருது. ஏன் இது சொல்லாமல்ல பிகைரி அம்மதின் தரவுனா இதை படைச்சவங்க அல்லான்னு சொல்லலாம். இந்த பூமி இப்படி விரிப்பாக்குன்னு அவன் அல்லான்னு சொல்லலாம். அல்லாவுடைய மக்கள் அல்லாஹ் ஹாலி குண்டு செய்யும் எல்லா வசதிகளும் படைச்சவன் அல்ல. நாய் பன்றி அல்லா படைக்கிட்டே. ஆனா இவனுடைய நோக்கம் என்ன? அந்த ரெண்டு ஹக்கீரான மிருகங்களை காட்டி இதை படைச்சவங்க இதனுடைய காலி கல்லாங்கன்னு சொல்லும். அப்ப அந்த காலி கல்லா இல்லாம வேறியது. ஆகையினால அந்த மாதிரி மக்கள் கத்திரி எல்லாம் வாங்க எல்லாம் சொரக்கா எல்லாம் தேங்காய் எல்லாம் பழகுகின்ற சுண்டல் எல்லாம் சமோசா எல்லான்றுவான். மற்றபடி எல்லா பேரும் யாரு பேரு கசாபத் கேட்டு பாரு நீதானா அவனை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. هو المتنوع الظهوري والمتنوع الألواني والأشكال بحسب ظهور الأسماء. வஸ்துக்களில் இஸ்முக்களிலே ஜாஹிராவதை கவனித்து நிறங்களை கொண்டு நிறமடப்படுபவனும் வடிவங்களை கொண்டு சூரத்திடப்படுபவனும் அவனே. كما قال أبو سعيد الخراز رحمة الله عليه أن العين واحد سمى بأسماء المحدثات كلها بحسب المراتب. எனவே தான் சயீத் அல்-ஹர்ராஸ் ரஹ்மத்துல்லாஹி கூறுகிறார்கள், அல்-ஐன் வாஹிதுன், அமூலமோ ஒன்றாக இருக்கிறது. மர்த்தபாக்களை கவனித்து பல பெயர்களை கொண்டு அந்த ஒன்றுதான் பெயர் சூட்டப்படுகிறது. பலைஸ ஃபில் வஜூதி இல்லா இல்லல் ஐனுல் வாஹித், அந்த உஜூதிலே அந்த ஒரு மூலத்தை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. அல் முக்தலிஃபத்து ظுஹூரி பில் அல்வானி வல் அஷ்கானி, அஷ்காலி நிறங்களை கொண்டும் சகல் வடிவங்களை கொண்டும் பலதரப்பட்ட வகையில் ஆயிராகக்கூடிய அந்த ஒரு மூலம் ஒன்றாகவே இருக்கிறது. ஃபமா ஃபகத ஷையன் மன் வஜதஹு, அல்லாஹ் சொல்லுங்க ரெண்டு மூணு தடவை சொல்லுங்க. ஃபமா ஃபகத ஷையன் மன் வஜதஹு வமா வஜத ஷையன் மன் ஃபகதஹு. ஃபமா ஃபகத ஷையன் மன் வஜதஹு, அவனை பெற்றுக்கொண்டவன் எதையுமே இழக்கவில்லை. எல்லாமே அவன்ல தானே இருக்கு. அல்லாஹ் கிடைத்தால் எல்லாம் கிடைச்சது. அல்லாஹு மௌலா माँ वजद शयन मन फकत हो, खुदा को खोया हुआ है. மாட மாடி கோடகு போறது என்ன தெரியும்? ஒண்ணுமே கிடைக்கல. எல்லாம் கிடைக்கும். करीमी सा सरकार जहाँ वालो तुमको मुबारक है, तुम्हें जो कुछ मिला है तुमको मुबारक है. உலக மாந்தர்களே உங்களுக்கு என்னென்ன செல்வங்கள் கிடைச்சிருக்கோ உங்களுக்கு பரக்கத் அல்லாஹ் செய்வான். உங்களுக்கு பரக்கத். मुझे अब तक मिला है तो मिला अल्लाह ही. आपकी पीरो पुरुष सरकार का कलाम बोले ना, जिधर देखो उधर जलवा नुमा में है भाई ये हुसैन मोहम्मद साहब, ये मिसरा है इसमें. हाँ, जहाँ वालों में जो कुछ मिला है तुमको मुबारक, मुझे अब तक मिला है तो मिला अल्लाह ही अल्लाह है. माँ फकत शैन मन वजद हो. अरे जो खुदा को पाया वो कुछ भी नहीं खोया, जो खुदा को खोया वो कुछ भी नहीं पाया. அதனால நாம எதை அடையணும் அதை யோசிப்பாரு. அவன் கிடைத்தால் எல்லாம் கிடைச்சிருச்சு இல்ல, அவனுக்கு வெளியில ஏதாச்சும் இருக்கா? பின்ன அல்லாஹ் கிடைச்சோன்னா எல்லாமே கிடைச்சிருச்சு. फर्शे जमीन भी अर्श है, फर्शे जमीन भी जब यार साथ हो मौला கூட बे यार के ये रुतबे ज़ीशान में क्या कर. அல்லாஹ் கூட இருக்கிற உணர்வு இல்லாத நிலையில எல்லா செல்வங்களும் ஆட மளிகளும் என்ன சொல்லுவோம்?
فقد شيئا من وجده وما وجد شيئا من فقده. பெற்றுக்கொண்டவன் எதையுமே இழக்கவில்லை, அவனை இழந்தவன் எதையுமே பெற்றுக் கொள்ளவில்லை. இப்ப நம்ம என்ன செய்யணும்? खो गया मैं खो गया मैं खो गया, वही जाहिर वही बातिन हो गया. मना हाल सुना मौसे को बदलते मन अहबनी कतल तू ये न